ஸோ இன்றைக்கி டுடே பார்த்திங்கன்னா மார்ச் 18 எஸ்பியோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, லைக் ஏதாவது அப்டேட் இருந்தால் தான் வந்து இங்கே நோட்டீஸ் போர்டில் வந்து நான் இன்ஃபர்மேஷன் தருவேன். ஸோ இங்கே வந்து நான் இன்ஃபர்மேஷன் தரேன்னா ஏதாவது எனக்கு யூஸாக இருக்கணும், உங்களுக்கு யூஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயினாக வேறு என்னென்ன விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வித்ட்ராவல் வந்து 500 மெம்பர்ஸ்க்கு வந்து டெய்லி போடுறதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அந்த நம்பரை ரீச் பண்ண முடியல. ஆனால் டெய்லி வந்து வித்ட்ராவல் 1500 ஒவ்வொரு மெம்பருக்கும் வந்து வித்ட்ரா போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் போய் எஸ்பிஓ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அந்த டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு வித்ட்ராவல்லாம் ஃபஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் தான் வந்து ரீஃபண்ட், அப்புறம் அந்த நியூ வித்ட்ராவல், அதுக்கப்புறம் அந்த கூப்பன் கோட், ஸோ இதெல்லாமே வந்து போட போகிறதா சொல்லியிருக்காங்க. லைக் கூப்பன் கோட் ஆர் அந்த வித்ட்ராவல் ரீஃபண்ட், இந்த ரெண்டும் வந்து அடுத்த வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடிய வித்ட்ராவல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டிவிஷன்ஸாக தான் வரும். உங்களுக்கு இப்போ ஒரு 10,000 வரணும்னா ஒரு 3 டைம் வரும், ஒரு 2 டைம் வரும். ஸோ அது மாதிரி தான் பிரித்து போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் எதனாலேனா நிறைய லீகலாக மூவ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைமோட் கூப்பன் கோட் வந்து அது ஏதோ ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் ஏதோ எலெக்ஷனுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, அது மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ வேறு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லைக் ஒர்க் வந்து அடுத்த வீக் மேபி அது மாதிரி ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரீஃபண்டு, கூப்பன் கோட், அந்த பர்ச்சேஸ், அந்த அமௌண்ட், ஸோ இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து இப்போ எப்படி வந்து வித்ட்ராவல் 1500 டிவிஷன்ஸாக ஒரு 2 to 3 டிவிஷன்ஸாக போடுறாங்களோ, ஸோ அது மாதிரியே போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் தான் அப்டேட். ஸோ உங்களுக்கு இன்னும் ஃபுல் அப்டேட் வேணும்னா நீங்கள் நோட்டீஸ் போர்டு மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆடியோ தான். ஸோ நீங்கள் அங்கே தெளிவாக கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குமே இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம்.